சக்தி மகளிர் சேனலின் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இன்றைய தினம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அருட்பெரும் தெய்வம் பங்காரு அடிகளார் அம்மா அவர்கள் நடத்தி தந்த அற்புதமான ஆன்மீக மாநாடுகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு பார்வையாக இந்த நிகழ்ச்சியை காண உள்ளோம் சக்திகளே. ஒரு தாய் ஒரு குலம் சொன்னவள் நீ அடி, ஓம் சக்தி ஒலி தந்த தாயே. ஒரு தாய் ஒரு குலம் சொன்னவள் நீ அடி, ஓம் சக்தி ஒலி தந்த தாயே. குந்தன் மகிமை என்றென்றும் ஆகாயம் போன்ற பிரம்மாண்டம், குந்தன் மகிமை என்றென்றும் ஆகாயம் போன்ற பிரம்மாண்டம். ஒரு தாய் ஒரு குலம் சொன்னவள் நீ அடி, ஓம் சக்தி ஒலி தந்த தாயே. மறுவூர் வாழ்கின்ற தாயே, வினைகளை தீர்ப்பவள் நீ. ஏன்னா அந்த மாநாடு வந்து பெரிய சக்சஸ்ல, மாபெரும் சக்சஸ், எல்லா விதத்திலயும் பெரிய சக்சஸ், பெரிய பப்ளிசிட்டி நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப மாநாட்டோட விளைவா அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானுச்சு இல்லையா, போர் நிறுத்த ஒப்பந்தம். அப்ப வந்து 3ஆம் உலக போர் மூழ்றதா இது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அப்பயும் ஒரு வார் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அந்த போர் நிறுத்தம் நடுக்கடல்ல கப்பல்ல கையெழுத்தானதா அந்த செய்தி வந்து நம்ம மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கோர்பச்சேவுக்கும் அமெரிக்க அதிபருக்கும் நடந்தது இல்லையா அந்த ஒப்பந்தம். அது உலக சமாதான மாநாட்டோட விளைவா அது நடந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல. எனக்கு அது சொல்லுங்க சக்தி. அதே மாதிரி கல்ஃப் வார் நடக்கும்போது இளைஞரணியை வந்து நீங்க கன்னியாகுமரியில இருந்து கோயிலுக்கு சைக்கிள் யாத்திரை வரணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுச்சு. கல்ஃப் வார் நடக்கும் அம்மாவோட அவதார திருநாளுக்கு சைக்கிள் இல்ல, கல்ஃப்ல சண்டை நடந்துட்டு இருந்தது சமயத்துல இங்க வந்து அம்மாவோட அவதார திருநாளுக்காக அவதார திருநாளுக்கு இல்லை, சும்மாவே சாதாரண வார் நடக்கும்போது உலக அமைதிக்காக இளைஞர்களை வந்து ஒரு சைக்கிள் ஊர்வலமா கன்னியாகுமரியில இருந்து வர சொல்லியிருந்தது. அதே மாதிரி அவங்க வந்தாங்க, வந்து அம்மாவிட்ட வந்து தரிசனம் பண்ண அன்னைக்கு அந்த வார் நின்றுது. எல்லாமே அம்மா ஒரு காரணத்தோட தான் அந்த காரியத்தை சொல்றது. மதுரை மாநாட்டுல அம்மா வந்து அந்த பால் வாங்கி குடிச்ச நிகழ்ச்சி, அந்த அற்புதம் நடந்தப்ப கூட இருந்தீங்களா நீங்க? அத பத்தி கேள்விப்பட்டது சொல்லுங்களேன். நான் வந்து என்ன ஆச்சுனாக்க, எனக்கு ஒரு பெரிய திஷ்டி மாதிரி எனக்கு அமைஞ்சு போச்சு. அந்த கருவறை பண்ணிட்டு அம்மா வரும்போது எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அம்மா வந்து கருவறைக்குள்ள வந்து நின்று அது கையால வந்து அண்ணன் மன்ற ஆண்டியை தான் அபிஷேகம்லாம் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அபிஷேகம் பண்ணி சேலை உடுத்தி அவ்வளோ அழகா எல்லாம் பண்ற போது எனக்கு 104 டிகிரியில எனக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர் வந்து எனக்கு தனியா ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சு எனக்கு ஒரு 4 பேர் பார்த்துக்கிற அளவுக்கு வந்துச்சு. நான் அதை அட்டென்ட் பண்ண முடியாம போச்சு. அதனால நான் பார்க்கல. அதுக்கு நாள் தான் வந்து நான் கருவறைக்கு முன்னால் நின்றுட்டு இருக்கிற போது முடிச்சுவிட்டு நிறவா அப்படி நின்றுட்டு இருக்கும்போது என் கையில வந்து வேப்பில வந்து விழுந்துச்சு. அப்பதான் பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க, பாரு இதை நீ செஞ்சு முடிச்சதுக்கு அம்மா உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல அது ஒரு சின்ன சித்து மாதிரி இருந்தது ஒழிய, அம்மா கருவறை ஓபன் பண்ண வரும்போது, இனாகுரேட் பண்ண வரும்போது ஐ வாஸ் நாட் தேர். ஐ வாஸ் வெரி சிக். ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்திருந்தேன். ஆனா நாங்க கேள்விப்பட்டோம், அம்மா வந்து இந்த மாதிரி வந்தாங்க, ஒரு கேள்வி மாதிரி வந்துட்டு பால் வாங்கி குடிச்சிட்டு போன மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. நானும் இல்ல, அம்மாவுக்கு போஸ்டரா எடுத்துலாம் ஒரு 12 வகை போஸ்டர் எடுத்து 12 வகை போஸ்டர் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு போஸ்டர் விட்டுருது. ஒரு நாளைக்கு வேலிக்கு ஒரு போஸ்டர், ஊர்வலத்துக்கு ஒரு போஸ்டர், அம்மாவை வரவேற்று போஸ்டர், ஜெயசிங்க வரவேற்று, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு போஸ்டரும் ரெடி ஆகணும்னு அம்மாட்ட விட்டு காட்டுறாரு. நம்ம போஸ்டர் ரெடியா இருக்கணும் அப்ப சிரிச்சுட்டு பேச வைப்பேன். நான் கடைசி எல்லாம் ஒரு வரிசையா போயிட்டு கடைசியில் ஒரு லாஸ்ட் போஸ்டர் போட வேண்டாம் கையில வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறாங்க. எடுத்து விரிச்சை கீழே திரையில போட்டு பாருங்க. ஸோ ஹாப்பி. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தாலே இப்பவும் புள்ள இருக்கு. அம்மா எவ்வளவுக்கு சந்தோஷமா அதெல்லாம் பார்த்தாங்க. அம்மா சொல்லியிருக்கேன் நடக்க போகுதுன்னு. அது மருவத்தூர்ல மண்ணுல
உலகம் முழுக்க இருக்கிற விஞ்ஞானிகளும் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை கேமராவும் அத்தனை செய்தித்தாள்களும் அத்தனை பேரோட கவனமும் மேல்மருவத்தூர் மண்ணில் அப்புறம் குவிஞ்சிருக்கும். அந்த நேரத்துல இங்க உயிரோட ஜீவசமாதி ஆயிருக்கிற ஒரு சித்தனை எழுந்து நடமாட வைப்பான்னு அம்மா ஒரு சொல்லியிருக்காங்க இல்லையா, முடிவான சித்து நடத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டு, பௌர்ணமிக்கு பிறகு வரும் ஒரு குருநாளில் இந்த சித்தை நடத்த போகிறேன் அந்த அருள்வாக்கு இருக்கு இல்லையா. அப்ப அதெல்லாம் அம்மாவோட எபிசோட்ஸ் இன்னும் இருக்கு. அம்மா வந்து இப்போ ஒரு தவக்கோலம் மாதிரி தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா சொல்லுங்க சித்து. அது ஒரு 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 ஒகேஷன்ல அம்மா சொன்னாங்க, எங்கெங்கயோ நம்ம எவ்வளவு பெரிய யாகம் நடத்தி இருக்கோம், எவ்வளவு பெரிய வேள்வி யாகசாலையெல்லாம், எங்கேயாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கா கவனிச்சியா அப்படின்னு நீ கேட்டுச்சு ஒரு வாட்டி அம்மா. இன்னும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கூட ஆனதே இல்லையே. அவ்வளவு வந்து பர்ஃபெக்டா முடிஞ்சிருக்கு ஒவ்வொரு யாகசாலையில நம்ம நடத்துன இடம் முழுக்க பீச்ல எல்லாம் எரியவே முதல்ல விளக்கே ஏத்த முடியாது. அப்படி ஒரு ஆமா காத்தடிக்கிற இடத்துல ஒரே ஒரு விளக்கு பத்த வைக்கிறதே பெரிய சிரமம். அதுல 10,008 யாக குண்டமும் கலசங்களும் விளக்குகளும் வச்சு இத்தனை யாக குண்டம், ஆயிரக்கணக்கான யாக குண்டங்கள் வச்சு கடற்கரையில நடத்துறதுன்றதே அந்த அதுவே வந்து ஒரு பெரிய பஞ்சபூதங்கள் கட்டுப்படுத்துற அந்த சக்தியோட சக்தி அப்படிங்கிறது தெளிவா ஆமா தெரிய வச்சது இல்லையா. ஆமா அம்மா வந்து நம்ம அனுபவிச்சிட்டோம், நம்ம நல்லா வாழ்ந்தோம் வச்சோம், நம்மளோட முடிஞ்சு போயிடக்கூடாது. இத வந்து நம்ம எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அம்மா அவதாரமா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை உருக்கிக்கிட்டு அது வந்து ஆலயத்தை சுத்துறும் போது அதோட வேர்வை துளி எல்லாம் மணித்துளியா அப்படி கொட்டி 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 அந்த மண்ணை புனிதப்படுத்தி எப்படி அதுக்கு வந்து ஒரு பவரை கொடுத்துட்டு தானே போயிருக்கம்மா. நடக்க நடக்க ஒவ்வொரு அடியும் அதுக்கு வந்து அம்மாவோட ஒரு அடியும் ஒரு பவர் தான். அதுக்கு அவ்வளவு உருவேத்தி 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 இவ்வளவு ஒரு பெரிய ஆலயத்தை இயக்கத்தை இப்படி மாபெரும் ஒரு எழுச்சியும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பையும் கொடுத்துருக்க. யூனிவர்சிட்டி, ஹாஸ்பிட்டல், அது இதுன்னெல்லாம் ஒரு என்ன 50 வருஷத்துக்குள்ளார எல்லாம் முடிச்சிருச்சுல்ல. எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இல்ல. அதுக்குதான் சுழண்டு சுழண்டு 30 வருஷத்துலயே முடிச்சு, 50 வருஷம் 30 இயர்ஸ்லயே 30 முடிச்சிருச்சு. இப்ப 20 வருஷம் நம்ம தான் வளர்ந்துட்டோமே. இப்ப 20 வருஷமா நம்ம வளர்ந்துட்டோம். 2000 அப்புறம்ல நம்ம எவ்வளவு வளர்ந்துட்டோம். நம்ம செஞ்சது இந்த வந்து 30 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு தனி மனிதன் செய்ய முடியுமா? அம்மாவோட சக்தி தான் செய்யுது. அத சாமிக்கெல்லாம் சாமி உருவம்னு 8 கை அந்த மாதிரிலாம் வச்சுட்டுலாம் வரலையம்மா. அதே ஆமா இன்னும் வந்து அதிக உயரம் கூட இல்ல. அதாவது இருக்கிறதுல ரொம்ப எளிமையா ரொம்ப அதிகமா கவனிக்கப்படாத ஒரு தோற்றமும் எல்லாத்துலயும் அந்த மாதிரி ஒரு மீகரா அந்த மாதிரியே உனத்தை தேர்ந்தெடுத்து வேற எதுவுமே ஒரு ருத்ராட்ச மாலை இருக்காது, ஒரு சாமியாருங்கிற மாதிரி ஒரு கொண்டைய போட்டுச்சா, இல்ல வந்து காவி உடைய ஒடுத்துச்சா, ஒண்ணும் இல்ல. முன்னுக்கு விட்டுட்டு பின்னால தேடுவாங்க, எங்க அடிக்கலாரு அப்படிம்பாங்க பொது ஜனங்க. ஆளோட ஆளை காணாம போயிடும், ஆளோட ஆளை ஓடிடும் சின்ன பிள்ளை மாதிரி. முன்னுக்கு விட்டுட்டு பின்னால தேடிட்டு வருவாங்க. அப்படி ஒரு எளிமையான சிம்பிளிசிட்டி. அந்த சிம்பிளிசிட்டியில தானே நம்மளை இவ்வளவு ஒன்னா சேர்த்துச்சு. அது பெரிய இது வந்து என்ன ஒரு சிம்பிளா இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு ஆங்கிலத்துல பேசுறாங்க. ஒரு என்னது பெரிய பெரிய மகான்கள்லாம் ஆங்கிலத்துல பேசுறாங்க, மத்தவங்களுக்கு வீடியோ அனுப்புறாங்க, வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அம்மா இருந்த இடத்துல சத்தம் இல்லாம நம்மளை வச்சு எல்லாத்தையும் நடத்தி நம்மளை வச்சு சாதிச்சிருச்சு. ஆன்ம பந்தம் அவ்வளவுதான். அந்த ஆன்மாவோட ஆன்மாக்களோட உருவாடுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மால உணர்த்திருச்சு. அந்த மாதிரி உணர்த்தின ஆன்மாக்கள் தான் இப்ப சுத்திக்கிட்டே நிக்கிறது. ஆமா, இப்ப அதுதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே அம்மாவோட சக்தியை ஒரு கடுகாச்சும் நம்ம கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கோம்ல, நம்மளுக்குள்ள இருக்குல்ல. அப்படிதான் நம்ம நினைக்கணும். அம்மா வந்து நம்ம கூட இருக்கிறா, அது அம்மாவோட அம்சம் தான் நம்ம, அது ஒரு சின்ன அம்சம் தான் நம்ம அப்படின்னா நம்மளே நம்ம திருத்திக்கலாம். நம்ம பண்ற தப்புங்களை நம்ம உணரலாம், மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்யலாம். நம்மளை மட்டும் நம்ம நினைச்சிட்டே இருக்க கூடாது. இப்ப பாருங்க, யாரை பார்த்தாலும் கேட்கறாங்க, ஓ எனக்கு ரொம்ப கஷ்டமா,
எனக்கு இது கொடுத்தாலும் கஷ்டம். அம்மா படாத கஷ்டத்தை நம்ம பட்டுட்டு இருக்கோம். அம்மா படாத வேதனையா நம்ம பட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அம்மா. ந- அதுவும் கஷ்டப்பட்டு நம்மளோட சுமையும் தாங்கி கஷ்டப்பட்டு அதோட நம்மளுக்கும் வளர்ச்சி கொடுத்து நம்ம நம்ம வாழ்க்கையே உயர்த்திட்டு தானே போயிருக்கு அம்மா. இன்னைக்கு யார் கஷ்டப்படுறா? ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கேன். ஆஹ் பணம் காசு பெருசு இல்லைங்க. ஆஹ் இன்னைக்கு அம்மாவை வாய் நிறைய அம்மான்னு சொல்ற அளவுக்கு ஒரு பாசத்தை நம்மள்ட்ட, நம்ம தாய் தப்பன்ட்ட கூட நம்மளுக்கு கிடைக்காத பாசத்தை அம்மா நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதோட பிள்ளையா நம்மளை நடத்தியிருக்கு. அவ்வளவு கௌரவமா நம்மளை நடத்தியிருக்கு. 4 ஜனங்க, 4 சொந்தக்காரங்க வேண்டாதவங்க, நம்ம மேல வெறுப்பா இருக்கிறவங்க கூட நம்ம அம்மாட்ட போய் நின்னா அம்மா அப்படியே பாசத்தை பொழிஞ்சு அப்படியே அணைச்சிடும். அது ஒரு பார்வையிலேயே. அதோட பெரிய அழகு அதோட கண்ணு தானே. அந்த கண்ணுல தானே 1000 ஒளி இருக்கும் அம்மாவுக்கு. நம்ம ஒரு நிமிஷம் அம்மா கண்ணை பார்த்தோம்னா போதும். என்னைக்குமே நாங்க எங்க குடும்பத்துல பேசுவோம், என் பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மாவோட ஆயுஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல். அதுல எல்லாமே தெரியும். உலகத்துல அத்தனையும் அம்மா கண்ணுல தெரியும். நம்ம மேல கோபமா இருக்கா, நம்ம மேல ஆசையா இருக்கா, நம்ம மேல அன்பா இருக்கா, நம்ம திட்டு வாங்க போறோமா, எல்லாமே அதுக்குள்ளார முடிச்சிடும். அது பேசணும்னு அவசியமே இல்லை. அம்மாவோட கண்ணை பார்த்தா போதும், சப்த நாடியும் அடங்கி போய் அப்படியே கரெக்டா நம்ம நின்னுக்கலாம். சரி, அம்மாவோட பவர் அந்த அளவுக்கு அம்மா கண்ணுல அந்த பவரை வச்சிருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம்ல. கோபிச்செட்டிப்பாளையம் மாநாட்டுக்கு போக போதுமா, அதுல நான் சொன்ன நாகப்ப செட்டியார் அவர், நாங்க 4 பேர் போனோம். நாகப்ப செட்டியார் கூட்டி போனார். போகும்போது அவர் செட்டியார் சொன்னாரு, இந்த சேலத்துல சந்தா ஆசிரமத்தில் ஒரு இவர் இருக்காரு, ஆதினர் இருக்காரு, அவர் போய் பார்த்துட்டு போவோம், நல்லா இருந்தாரு. சரி போய் பார்க்க போனோம். அவர் பார்க்கமா எல்லாருமே அங்கே செவ்வாடியில் இருந்தோம். அவர் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு பார்த்தேன், என்ன எல்லாரும் போய் பார்த்தாலும் சிவப்பா போட்டு வச்சுறீங்க, என்னதான் இருக்கு அவர்கிட்ட, என்னதான் இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குமா, சொல்லி எல்லாம் லேடிஸுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஏழை வாழைகளுக்கு இவ்வளவு சர்வீஸ் பண்றாங்க, இப்போ கூட நாங்க மாநாடு நடக்கிறாங்க, இவ்வளவு எல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அப்படியா அப்படியா அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா தான் இது பண்ணாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6-7 வருஷம் இருக்கும். நாங்க திரும்பி ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாங்க இந்த மாதிரி திருப்பி அம்மா வேலையா போயிட்டு தான் திரும்பி வர்றோம். திரும்பி வரும்போது மறுபடியும் போனாங்க. போனோன்னு நான் கேட்டேன், நான் சொன்னேன், ஐயா அவங்க ஒரு கோவிலில் எங்க மாநாடு எடுக்கும்போது ஒரு சமயத்தில் உங்களுக்கு வந்திருந்தா நீங்க கேட்டீங்க, அடிகளாரு என்ன அப்படி எல்லாரும் பண்ணே போறீங்க, நீ இப்ப என்னையா சமைக்கிறீங்க? ஐயோ ஒரு பெரிய மகானாச்சே, ஒரு பெரிய மகானாச்சே, அவரால இந்த ஆன்மீகம் இந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. வே வார்த்தை சொன்னாரு. பார்க்கறதுக்கு அப்படியே புல்லு ஒரு மகான், அவர் ஒரு மகான், ஏதோ ஒரு இல்லை, அவர் ஒரு ஆதினகன் தான். அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது, அவர் ஒரு பெரிய மகன், அவரால் இன்னைக்கு ஆன்மீகமா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆன்மீகத்தை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு ஒன்னே அம்மா, ஒன்லி அம்மா. அம்மாவை தவிர யாராலும் செய்யவே முடியாது. அவங்களத்தான் அவங்க மடாதிபதிகள், அவங்களத்தான் அவங்க வளர்த்துக்கினாங்களோடைய, அவங்க வேதங்களை படிச்சாங்களோடைய, அவங்க குருமார்களா இருந்தவங்களோடைய, அடிமட்டத்துல போய் ஏழை பாளைகளை கூப்பிட்டு அணைச்சிக்கினது இல்லை, அணைச்சிக்கினதே இல்லை, அணைச்சிக்கினதே இல்லை. பெண்களை எங்க யாரு விட்டாங்க? யாகுண்டத்துல யாரை பண்ணாங்க? இங்க யாகுண்டத்துல எங்க ஒரு சாதாரண மனிதர்கள் உட்கார முடியுமா? அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளுக்காக அவங்க தான் செய்யறது, அவங்க தான் பண்ணுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த காலத்துல. யாரு இப்போ இன்னைக்கு யாரும் நம்ம நயா விட்டதெல்லாம் யாரு இருக்காங்க பார்த்து? இந்த ஒரு வாய்ப்பை வேற யாரு கொடுத்தாங்க? அம்மா தான் கொடுத்தது. யாகமே செஞ்சா கூட அதை பார்க்க இத்தனை பேர் வரவே மாட்டாங்க. இது முக்கியத்துவமும் தெரியாது. யாரோ அதுக்கு முக்கியத்துவம் தெரிஞ்ச ஒரு 4 பேரோ 5 பேரோ செஞ்சுப்பாங்க, ஒரு 2 ஃபேமிலி செஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள முக்கியத்துவத்தை கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து அத்தனை பேரையும் தரிசிக்க வச்சு அத்தனை பேரையும் அவங்கவுங்க கையால அதுல ஏதாவது ஒரு வகையில அவங்கள பங்களிப்பு செய்ய வச்சு, எங்கேயோ ஒரு மூலையில நின்னா கூட நிக்கிற கழுதைக்கு கூட மோட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருள்வாக்கையும் சொல்லி அதுக்கான நற்கதியையும் கொடுக்குதே அந்த தெய்வம். அதுக்கான அருளையும் தரக்கூடிய அந்த தெய்வம் வந்து நம்ம பங்காரம்மா தான். இன்னொரு 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 அவதாரம் அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா இனியொரு அவதாரம் இந்த பங்காரம்மாவை தவிர இத்தனை டைமென்ஷன்லயும் இத்தனை பரிமாணங்கள்லயும் உச்சத்துல பக்தர்களையும் தொண்டர்களையும்
பொது மக்களையும் எல்லா ஆன்மாக்களுக்கும் உயர்வையும் நன்மைகளையும் செய்த ஒரு அவதாரம் வந்து இனி ஒண்ணு சாத்தியமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். அம்மாவால மட்டும்தான் அத்தனை ஆன்மாக்களுக்கும் நற்கதியும் உயர்வும். அம்மா கொடுத்த மழை பத்தி அதனாலதான் ரெண்டாம் நாள் நிகழ்ச்சியில வந்து மினிஸ்டர் வீரப்பன் வந்து நல்லா ஓப்பனா கேட்டாரு. நீங்க மாதிரிலாம் எல்லாரும் முன்னால கிண்டல் பண்ணீங்களே, மினிஸ்டர் அவர் ஆர்.எம். வீரப்பன் பத்திரிகைக்காரங்க எல்லாம் நம்ம இந்த வெயில் காலத்துல எங்க மழை வரப்போகுது சொல்லி அவ்வளவு கிண்டல் பண்ணீங்களே, இன்னைக்கு மழை பெஞ்சதை யாரோ ஒருத்தர் கூட நீங்க அதை பத்தி மென்ஷன் பண்ணலேன்னு சொல்லி பப்ளிக்கா மீடியாலே பேசுங்க. ஆனா என்னைக்குமே அம்மா சொன்னது சாட்சிடும்ல, அது மழையை கொடுத்து தானே நிறைவாக்கிடும். அந்த இத எப்போதுமே மாநாட பாருங்க உச்ச வெயில்ல தான் நடக்கும். ஆமா, உச்ச வெயில்ல நடத்தி அது ஒரு மழையை கொண்டாந்து ஆசீர்வாதம் கொடுத்து அப்படிதான் முடிக்கும் அம்மா. அதோட மகிமையே மகிமை. சித்ரா பௌர்ணமிக்கும் ஆடிப்புறத்துக்கும் இடையில நடத்திருக்காங்க அம்மா. நடத்தின மாநாடுகள் வந்து கிட்டத்தட்ட 5 மாநாடுகள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் ஆடிப்புறத்துக்கும் இடைப்பட்ட நாட்கள்ல அம்மா ஆலய விழாக்களையும் சித்திரப்பீட விழாக்களையும் முன்னிட்டு தானே நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இங்க பிஸியா இருக்காங்களே ஆலய விழாக்கு கவனிக்கணும் இல்லையா, அதனால அந்த இடைப்பட்ட காலகட்டமா தான் அம்மா வந்து அந்த மாநாடுகளை நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மகநாடுலாம் அது நினைச்சு பார்த்தாலே பிரமிப்பாதான் இருக்கு. இப்படி அவ்வளோ லார்ஜ் ஸ்கேல்ல பர்ஃபெக்ட் பிளானிங்ல கவர்மெண்ட்ஸ் செய்ய முடியாது, கட்சிங்க செய்ய முடியாது, அதெல்லாம் பீட் பண்ற அளவுக்கு தான் நம்ம மாநாடு அமைஞ்சுது எல்லா விதத்திலும். சென்னையில இயற்கை வள மேம்பாட்டு மாநாடு சமயத்துல மதுரையில இருந்து ஒரு சக்தி வந்து ரோடு கிராஸ் பண்றப்ப ஆக்சிடென்ட் ஆகி இறந்து அவர் அம்மா உயிர் பிச்சதா ஒரு செய்தி, ஒரு அற்புதம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி நான் வந்து ரோடு கிராஸ் பண்றப்ப மதுரையில இருந்து தொண்டுக்கு வந்திருந்தேன் மெட்ராஸ் மாநாட்டுக்கு. அப்ப நான் ரோடு கிராஸ் பண்றப்ப ஒரு லாரியில அடிபட்டு இறந்துட்டேன். நான் இறந்ததை வந்து இந்த மார்ச்சுரியில என்னோட பேரோட இருக்கு, என்னோட அதெல்லாம் ஒரு நேரா வந்து பேசினாரு. சமீபத்துல இத்தனை வருஷம் அவர் வாழ்ந்து இப்பதான் சமீபத்துலதான் வயது 30 இறந்தாரு. அந்த சக்தியை பார்த்திருக்கேன். மார்ச்சரியில அவரோட பேர் இருந்துச்சான். அவருக்கு வந்து அம்மா ஒரு சக்தி வந்து உயிர்ப்பு நூலும் தீர்த்தமும் அப்ப தெளிச்சாங்க. அப்ப அதுக்கப்புறம் எனக்கு உயிர் வந்துச்சு, அம்மா வந்து தெரிஞ்சாங்க, அம்மா வந்து என்னை காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மன்றமா வந்து பேசுவாரு அந்த சக்தி. அது வந்து மெட்ராஸ் மாநாட்டுலதான் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்தது இதெல்லாம். அதுக்கப்புறம் அம்மா எனக்கு உயிர் கொடுத்தாங்க. ஆனா என்னோட பேர் இன்னும் மார்ச்சுரியில தான் இருக்கு. அது வந்து அவங்க எடுத்தா அவங்களுக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும், அப்ப பணியில இருந்த மருத்துவர்களுக்கு அது ப்ராப்ளம் ஆயிடும்ன்றதுனால அதை மாத்தல நாங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னாரு. பெரிய மிராக்கிள்ல அது, ரொம்ப பெரிய மிராக்கிள். மெடிக்கல் மிராக்கிள்ஸ் ஒரு புக் இருக்கு இல்லையா, அதுலயும் அவரோட பேர் இருக்கும். இந்த விஷயம் இருக்கு அதுல. எதுல? அம்மாஸ் மெடிக்கல் மிராக்கிள்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வந்து அற்புதங்களும் எவிடன்ஸ், அந்த எவிடன்சஸ் யாருக்கு நடந்தது, எந்த டேட்ல, எந்த பிளேஸ், அவங்க அட்ரஸ், இது எல்லாமே அது கீழே இருக்கும். சோ அதுல அவரோட பேரும் இருக்கும். மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? ஆலயத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் அந்த அம்மா சுற்றுப்பயணங்களுக்கு போதெல்லாம் அவங்க அந்த மாவட்டத்துக்கு வந்து எடுத்துட்டு போய் அங்கே ஃப்ளோட் சொல்லுவாங்க, ரொம்ப நாள் இருந்தது. நாங்க வேலூர்ல ஒரு ஊர்வலம் நடத்தும்போது கூட அந்த கருவறை அம்மனை திருப்பியும் ஃப்ளோட்ல வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம் எடுத்துட்டு போனோம். அது மாதிரி நிறைய ஊர்வலங்க. அப்புறம் வந்து ஆலயத்துக்கே கொண்டாந்துட்டு ஆலயத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சுற்றுப்பயணம் போகும்போது அந்த மாவட்டங்கள் வந்து எடுத்துட்டு போய் அவங்க யூஸ் பண்ணிட்டு திருப்பி ஒண்ணாந்து விட்டுருவாங்க. ரொம்ப நாள் இருந்துச்சு. ஒண்ணு வந்து கருவறைக்கு பக்கத்திலேயே கொஞ்ச நாள் ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க. கருவறைக்கு வெளியே வச்சிருந்தாங்க ஒரு அம்மனை ஆரம்பத்துல. அது மாத்தி எல்லாம் வந்தது. அப்புறம் அந்த சிலையெல்லாம் அம்மா கிட்ட வந்துரும். நம்ம யாரும் தனிப்பட்ட முறையில எங்கேயும் கொண்டு போறது இல்லை. இட் கோஸ் பேக் டு தி டெம்பிள். அந்த சொல்ல மாட்டேமா, அந்த இது எக்ஸிபிஷன் கருவறை எக்ஸிபிஷன்ல கருவறை வச்சிருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸிபிஷன் முடிஞ்ச உடனே அம்மா சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் டிஸ்மேண்ட் பண்ணி ஆலயத்துக்கு கொண்டாந்துருக்கு அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போனால் கருவறை கரெக்டாக எடுக்க டிஸ்மேண்டில் பண்ண போனால் அங்கே லோக்கல்லாம் வந்து ஒரே கூட்டம் தகராறு. எடுக்கூடாது, இங்கே வைங்க, அங்கேயே கொடுத்தது அம்மா அங்கேயே கொடுத்தோம்.
இங்கே இருக்கட்டும். அவ்வளவு அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அதுக்கு முன்னால நடக்கும்போது அந்த அவ்வளவு கூட்டம் ஒரு வாரத்துக்கு மேலே இருந்துச்சு. அங்க மாநாடுக்கு முன்னால, மாநாட்டுக்கு முன்னால அதுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எடுக்க விட மாட்டேன்னு வந்து இப்ப தகராறு பண்றாங்க. இவ்வளோ இது முடியாதுங்க, போலீஸ் பர்மிஷன் கிடைக்காது, விட மாட்டாங்க, அது பீச் ஜென்டர் பப்ளிக் பிளேஸ் பர்மிஷன் வச்சிருக்கோம், விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்குள்ள அவ்வளவு பெரிய இதாயிருச்சு. அப்படி இது பண்ணி அதை எடுத்துட்டு போனோம். அப்புறம் இந்த ஜனங்களை அப்படியே விட மாட்டேன், பெர்மனன்ட் கோயில அங்க இருக்குங்கிற மாதிரி ஆசைப்பட்டாங்க. எம்ஜிஆர் வந்திருந்தார் இல்லையா? ஆமா, சீஃப் மினிஸ்டரா எம்ஜிஆர் இருந்தப்போ ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தப்ப அவரு பேசுனது, அந்த மாதிரி ஜெயில் சிங் நடந்து பேசுனது, குரானா பேசுனது, இது மாதிரி ஏதாவது விவிஐபிஸோட ஆங்கிள் ஸ்பீச்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? இல்ல உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் பேசின ஆர்டிகிளே இருக்கு. ஜெயில் சிங் பேசின இருக்கு. இப்ப சர்மா சொன்னாரு, அடியாளர் வழியை பின்பற்றுங்கள். இப்ப நான் கூட இந்த இது கூட இருந்துச்சு, அடியார வழிகளை எல்லாரும் பின்பற்றுங்கள் சொல்லி சர்மா பேசினாரு. சாவனர்ல இருக்கும், அவங்களோட லெட்டர்ஸ் சாவனர்ல இருக்கு. மாநாட்டு அடிகளார் வழியை பின்பற்றுங்கள், துணை தளபதி சார்மா வேண்டுகோள். அது அதே மாதிரி ஜெயில் சிங் ஆர்டிகிளே என்கிட்ட இருக்கு. அவர் பேசுனது அவர்கிட்ட கட்டுரையே இருக்கு, நம்ம சக்தி ஒளியை வந்தது, அது இருக்கு. ஹோம் மினிஸ்டர் அந்த அளவுக்கு அவரை இம்ப்ரெஸ் பண்ணி அவர் வந்தார். அதுக்கப்புறமா கோயிலுக்கு 4 தடவை வந்து அம்மாவை பார்த்தாரு. அவர் நம்ம பாலகுரு வந்த மாதிரி அவரும் ஒருவாரம் எடுக்கிறேன் 3 தடவை வந்து போயிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. அவரு ஒரு ஜெயில் சிங் பிரசிடென்ட் வந்ததுமா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு என்னைய. ஆமா, அவர் சொன்னாரு, யோகா பண்றீங்களா, அடிகளார் உங்களுக்கு எப்படி வந்து இவ்வளவு தூரம் வந்து how much are you attracted towards the guru, all that. அதெல்லாம் சமாளிச்சு தள்ளிட்டோம். அந்த மாதிரி உங்கள்ட்ட எல்லாம் என்ன பேசுனாங்க? அதுதான் கேக்குறேன். அம்மா வந்து நாங்க வந்து அம்மா உருவத்தை வச்சு அம்மாட்ட இருந்து ஒரு ஒளி வர மாதிரி போட்டு அம்மாவோட சர்வீஸ் எல்லாம் சுத்தியும் வச்சிருந்தோம் அந்த கட் அவுட்ல. சமூக சேவை, அப்புறம் மெடிடேஷனு, அப்புறம் யோகா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சேர்த்துருந்தோம் அதுல. அப்புறம் அந்த கருவறை பணி, அப்புறம் வந்து யாகசாலை அந்த யாக்னா லேம்ப்ஸு, ஆல் தட், அந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி. இப்போ அம்மா படத்தை வச்சுட்டு அம்மா அடிகளார் ரூபத்தை வச்சு அருள் நிலையில இருக்கிற ரூபத்தை வச்சு அதை சுற்றி அப்படியே கொடுத்துருந்தோம் அம்மாவோட என்னென்னு. அப்போ ஒவ்வொன்றையும் அவர் கொஸ்டின் பண்ணாரு, எப்படி பண்ணுவீங்க, இது எப்படி பண்ணுவீங்க, வேள்வி எப்படி பண்ணுவீங்க. நான் I told him we can overlook, we can when we do the kalasam, the knots can be on the top of each other 108 places வரும். அந்த அளவுக்கு நாங்க ஒரு எக்ஸ்பர்டீஸோட அது செய்வோம் அப்படின்னாரு. அவரு கண்ணெல்லாம் மேல போயிடுச்சு அவருக்கு. சொன்னா அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். அப்புறம் அந்த கலசத்தை திருப்பினீங்கன்னா அதுல அந்த பாருங்க எவ்வளவு அழகா வந்து அந்த சக்கரம் வருது பாருங்க அப்படின்னு காமிச்சேன் அவர்கிட்ட. இந்த கலசம் பின்னால நம்ம திருப்புறம் போது அந்த சக்கரம் அவ்வளவு அழகா வரும்ல, மேல சுத்திட்டு நம்ம அந்த ஓவர்லேப் பண்றது, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஓவர்லேப் பண்றது அந்த காலத்துல அம்மா சொன்னோம்ல, எல்லாம் அது உடம்புல உள்ள நரம்புங்க உன்னோட இது தான்ட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஓணம்பக்கம் முதலியார் கீழே தானே நம்ம இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கிற போது அம்மா சொல்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு எங்களுக்கு. அப்போ நான் வந்து அவர் அவ்வளோ உன்னிப்பாக வந்து அவர் கேட்டார், எப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் ட்ரெயின் ஆகுவீங்க, உங்களுக்கு எவ்வளோ நாள் கொடுத்தா நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு செய்வீங்கலாம் கேட்டார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அம்மா பத்தி இவ்வளவு கேட்கறாங்களே அப்படின்னு. ஆனா அவர் வந்து அது கடைசியில் கட்டாரு, யோகா எப்போ பண்றீங்க, யோகா போட்டிருக்கீங்க. யோகா வந்து நாங்க தனிப்பட்ட முறையில செய்ய மாட்டோம். ஆனா வந்து எங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமிக்கெல்லாம், பெரிய பௌர்ணமி, இந்த கிரகணங்கள் வரும்போது எப்படி யோகா போஸ்ட்ல உட்காந்து நாங்க தலையில இந்த எலுமிச்சம்பழம் வச்சுக்கணுங்கிறது அம்மா எங்களுக்கு கத்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அந்த காலத்துல வந்து கிரகணம் வரும்போது அம்மா ஆலயத்துல எங்களை உட்கார வைக்கும்.
உட்கார வச்சு தலையில எலுமிச்சம் வச்சுக்கிட்டு நாங்க தியானத்துல இருக்கணும். அப்ப வந்து அதுதான் என் மண்டையில ஏறுச்சு. அது அந்த யோக நிலையிலேயே உட்கார்ந்து அந்த தியானத்தை 20 நிமிஷம் 25 நிமிஷம் அது கீழே விழுகாதபடி நாங்க இருந்தோம். தட் இஸ் வாட் வி பிராக்டிஸ் இன் மருத்துவர். ஐ டோல் ஹிம். ஓ அச்சா அப்படின்னாரு அவரு. அந்த மாதிரி it was very nice, you know. He appreciated each and everything. அதுலயே வந்து சவுண்ட் அண்ட் லைட் ஒரு பெவிலியன் வச்சிருந்தோம். ஓ எல்லா போட்டோஸும் வச்சு அதுலயே வந்து ஆடியோவோட போயிட்டு இருந்தது. ஓஹோ அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. சந்தோஷம் சக்தி. ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசுனது. சிறப்பான அனுபவங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதை வந்து அம்மா கோபி சித்தி பாளையத்தில் எடுத்ததுமா இந்த போட்டோ. ஓஹோ சந்தோஷம் சக்தி. அம்மா கோபி சித்தி பாளையத்தில் அவங்க இருக்கும்போது நான் போய் செய்தா போய் உள்ள போய் எடுத்துட்டு இருந்தது போட்டோ. ஆசையா இருக்கு அம்மா. இது அப்படியே இன்னொரு தடவை இதெல்லாம் திரும்ப பார்க்க மாட்டோமா, இன்னொன்னு எல்லாம் ரீவைண்ட் ஆகாதான்னு இருக்கு. ஏக்கம் அதிகமாகுது. இன்னொரு அம்மா வந்து நல்லா வரைக்கும் கொஞ்சம் கட்டணும் ஒன்றும் இல்லை. அவர் வெளி சுத்தம் நல்லா விளக்கமா சொல்லுவார். அதே இந்த 50 மன்றம் திறக்கிற போது பெரியாண்டவர் ரொம்ப பெரிய அதுல பங்கேற்றுக்கினாரு. புலவர் பெரியாண்டவர். அவரு தான் ஆல் இன் ஆல் இந்த 50 மன்றம் திறக்கிறதுக்கும் அவரு ஸ்பீச் தான் போட்டு இன்னொரு ஒரு ஆன்மீக மாநாடு நடத்தக்கூடிய அளவுக்கு அம்மா விருப்பம் இருந்தா அம்மாவுடைய திரு உளம் படி நடக்கிறதுக்கு அம்மா தான் அருள் புரியணும். உலக நன்மைக்கான கோரிக்கைகள் உங்களிடம்தான் வர வேண்டும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதுபடி நம்மளே அம்மாட்ட வந்து அம்மாவுடைய திருவடியில இந்த கோரிக்கைகளை வைப்போம். அம்மா இந்த அளவுக்கு நீங்க சமூகம், சமுதாயம், சமயம், அறநெறியோட சமுதாயம் வாழணும், மகளிர் மேம்பாடு அடையணும், இயற்கை வளம் மேலோங்கணும், உலக சமாதானம் நிலவணும், இப்படி ஒவ்வொரு உயர்ந்த நோக்கங்களுக்காக நீங்க நடத்தின ஆன்மீக மாநாடுகள்னால இவ்வளவு நல்ல விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. இன்னமும் இந்த உலகத்துல அமைதியும் நிம்மதியும் சுபிட்சமும் தவழ்றதுக்கு உங்களுடைய திருவுளப்படி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்கி ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு மாநாடு நடத்துறதுக்கு எங்களுக்கெல்லாம் அருள் புரியுங்கம்மா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு அம்மாவின் திருவடிகளுக்கு நன்றி கூறி வந்து கலந்துகிட்ட இந்த அருமையான சக்தி கணேசன், சக்தி சாவித்ரி கணேசன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. ஓம் சக்தி.